ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்கப்பா ஹோம் ஃபுட்ஸ் சேனல். இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி காமிக்க போகிறேன். எங்களோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ். பொதுவாக வத்த குழம்புக்கு ப்ராடக்ட்ஸ் நம்ம பொருள் எல்லாம் எதெல்லாம் போடுறோமோ எல்லாம் வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் செய்யணும். லாங் ப்ராசஸ். நிறைய பேருக்கு அந்த அளவும் சரியாக வராது, அப்போது கன்சிஸ்டன்சி சரியாக இருக்காதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கல்யாண வீடு ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும் போனால் நமக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வத்த குழம்பு. ஆன் அ வெரி ரெய்னி டே, நல்லா மழை பெய்கிறப்போ சுட சுட சாதம், வத்த குழம்பு, ஒரு அப்பளம் இருந்தால் கூட நிம்மதியாக சாப்பிடலாம் இல்லையா? அந்த வத்த குழம்பு நாங்கள் ப்ரீமிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்திருக்கோம். ஜஸ்ட் தண்ணியோட மிக்ஸ் பண்ணால் போதும். நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு வத்த குழம்பு செய்யலான்ட்டு. எனி வெஜிடபிள் வத்த குழம்பு செய்யறதுக்கு எந்த காய் போட்டு வேணால் செய்யலாம். இல்லையா வெறும்னே கூட இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். வெறும்னே நாங்களே வத்தல் எல்லாமே போட்டிருக்கோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வத்த குழம்பு செய்ய தேவையானது என்னென்னு பார்த்துடலாமா? ஸ்கப்பா வத்த குழம்பு ப்ரீமிக்ஸ், சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அப்புறம் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், தண்ணி, அவ்வளோதான். வத்த குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வத்த குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா கம்மியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். ரொம்ப சூடாக வேண்டாம், ஏன்னா நம்ம பொடியை போட்டு வறுக்கணும். ஸோ ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா பொடி வந்து தீஞ்சு போயிடும். அதனால் லைட்டாக சூடானா போதும். நீங்கள் எதுவும் தாளிக்கெல்லாம் வேண்டாம். வத்த குழம்புலேயே நாங்கள் ப்ரீமிக்ஸ்லேயே எல்லாமே தாளித்து வச்சுருக்கோம். கடுகு, கருவேப்பிலை எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எதுவும் தாளிக்க வேண்டாம். வெங்காயம் போட்டுக்கலாம். ப்ரீமிக்ஸில் நாங்கள் போதுமான அளவு சால்ட் போட்டிருக்கோம். பாதி சால்ட் போட்டிருக்கோம், ஏன்னா ஒரு சிலர் கம்மியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் சால்ட் ஜாஸ்தி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக குழம்பு இறக்குறப்போ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். பட் என்ன காய் போடுறீங்களோ அந்த காய்க்கான உப்பு மட்டும் இப்போ நான் போடலாம். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட் பிங்க் ஆகட்டும். எண்ணெய் இப்படி நுரைச்சி வந்தால் சுத்தமான நல்லெண்ணெய்னு அர்த்தம். போதும். இந்த அளவுக்கு கலர் ரொம்ப மாற தேவையில்லை. இந்த அளவுக்கு லைட் பிங்க் கலரில் வந்தோடனே இந்த ஆயிலே போட்டால் வாசனை நல்லாயிருக்கும். நான் போடுறேன். உங்களுக்கு செய்ய பயமாக இருக்குது, தீஞ்சிருமோன்னு தோணுதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ, இப்போ நான் 2 பேருக்கு செய்கிறேன். ஸோ ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன். சரிங்களா? போட்டு அந்த ஆயிலே அந்த பொடி நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆனோன்னே உங்களுக்கு இந்த ஓரங்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். கலர் பார்த்தீங்களா? வத்த குழம்பு கலர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இல்லை. நல்ல அந்த மிளகு வாசனை செம்ம டெம்ப்டிங்காக இருக்கு. கொதி வந்துருச்சு. மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். 10 minutes later. ஒரு 10 நிமிஷமா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போமா? வாவ், எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வத்தல் தெரியுது பார்த்தீங்களா? திக்கா கம்ம கம்மன் வாசனை. அவ்வளோதான். பொதுவாக வத்த குழம்பு நம்ம உடனே சர்வ் பண்ண வேண்டாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பச்சையாக கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், குழம்போட கன்சிஸ்டன்சி காட்டுறேன். எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் இப்படி ஆஃப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொதிக்க வைக்கலாம். அவ்வளோதான்.
See, இந்த வெங்காயம்லாம் அந்த குழம்புல அந்த மசாலாலே வெந்து பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கன்சிஸ்டன்சி தெரியுதா உங்களுக்கு? செம்மையாக இருக்குங்க. கம்மன்னு வத்த குழம்பு ரெடிங்க. பார்க்க எப்படி இருக்குது? நாக்கில் எச்சி ஊறுதா? அந்த அளவுக்கு தான் இருக்குது. வாசனையும் அப்படி தான் இருக்குது. சுண்டி இழுக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சிங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இதை செஞ்ச குழம்பு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் பார்த்தீங்கல்ல, வெறும் 3 டீஸ்பூன்ஸ். நான் உங்களுக்கு என்ன திங்ஸ் தேவைன்னு காமிச்சேன் இல்லையா? பொதுவாக வத்த குழம்பு செய்கிறதுக்கு இந்த இடம் ஃபுல்லாக இருக்குமா? அத்தனை ஜாமான் இருக்குமா? ஆனால் நம்ம வத்த குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கல்ல? நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? அந்த கொதிக்கிற அந்த 10 மினிட்ஸ் மட்டும்தான். மற்றபடி வேறு எந்த வேலையுமே கிடையாது. ஈவன் பிகினர்ஸ் யாருனாலுமே செய்யலாங்க. ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்க, இல்லை ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, ஏதாவது சேர்த்து தரணும்னு நினைக்கிற ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வீட்டில் தனியாக இருக்கிற பேச்சுலர்ஸ் யாருனாலுமே, சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக நம்மளோட ப்ராடக்டை செய்யலாம். செஞ்சு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே, ஹாப்பி ஈட்டிங். தேங்க்யூ.